எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி வன்முறை கேங் வந்து பண்ண அதிகபட்ச கொலைகளா இந்த தக்கீஸ் பண்ண கொலைகளான இந்த 5 லட்சம் கொலைகள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்பப்படுது. இவங்க இந்திய மக்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருந்ததில்லை. அந்த காலகட்டத்துல இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டயுமே இவங்களோட கைவரிசையை காட்டி பயங்கரமா டஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பிரிட்டிஷ் மக்கள் கிட்ட இருந்துமே மூட்டை மூட்டையா கொள்ளையடிப்பாங்களாம் இந்த தக்கீஸ். அதனாலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 1836ல இருந்து 1848 இந்த காலகட்டத்துல தக்கீஸை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த சட்டத்தின் மூலியமா நிறைய தக்கீஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க, தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஜெயில எந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை பண்ணி வந்து அவங்களை இறக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுல சில பேரை வந்து பாத்தீங்கன்னா ஆளில்லா தீவுக்கு நாடு கடத்தவும் செஞ்சிருக்காங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தக்கீஸ் அப்படின்ற இந்த ஒரு கேங்கை வந்து அழிச்சிருக்காங்க.